முக்கிய செய்திகள். ரெட்டியார்பாளையத்தில் உள்ள ரத்னா ஸ்டோர் கடையில் திருடன் ஒருவன் கடைக்குள் நுழைந்து செல்போன் வெளிச்சத்தில் கல்லாப்பெட்டியை உடைத்து பணம் திருடும் சிசிடிவி காட்சிகள். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில பிராந்தியமான ஏனாமில் மது போதையில் இரு வீட்டிற்கு இடைப்பட்ட பகுதியில் விழுந்தவர் பலியான சம்பவம். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தைகளுக்கு அடர் நிறம் வாய்ந்த பஞ்சு மிட்டாய்களை வாங்கி கொடுக்க வேண்டாம். பெற்றோர்களுக்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தல். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனை. 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ரத்னா ஸ்டோர்ஸ் என்கிற பாத்திர கடை உள்ளது. இந்த கடையில் நேற்று இரவு ஷட்டர் உடைக்கப்பட்டு கல்லாப்பேட்டியில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 80,000 பணம் திருடு போனது. இது குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் கடையின் உள்ளே புகுந்த மர்ம நபர் டார்ச் லைட் வெளிச்சத்தில் பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கால்நடை மருத்துவமனை வீதியில் வசிப்பவர் கீடா சிவசுப்பிரமணியம், வயது 38. வேலைக்கு எதுவும் செல்லாமல் தினமும் குடித்துவிட்டு வருவது வழக்கம். நேற்று மது போதையில் வீட்டிற்கு வந்த அவர் மாடிக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பக்கத்து வீட்டிற்கும் தன் வீட்டிற்கும் இடைப்பட்ட நடுவில் விழுந்துள்ளார். இரு வீட்டிற்கு சுவருக்கு நடுவில் சிக்கிய அவர் பல மணி நேரம் போராடி உயிரிழந்தார். காலையில் அவர் காணவில்லை என பக்கத்து வீட்டார் மாடிக்கு சென்று பார்த்தபோது 2 வீட்டு சுவர்களுக்கிடையே சிக்கி இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த ஏனாம் போலீசார் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் புதுச்சேரியில் குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் பஞ்சு மிட்டாயில் ரோடமின் பி என்னும் நச்சுப்பொருள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதை வட இந்தியாவில் இருந்து வந்த விற்பனையாளர்கள் சிலர் விற்கின்றனர். அதை எங்கிருந்து வாங்கினர் என்று கேட்கும்போது சில கடைகளை காண்பித்திருக்கின்றனர். அந்த கடைகளிலும் ரசாயன பொருட்கள் விற்கப்படுகிறதா என்பதை பரிசோதனை செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இதுபோன்று பஞ்சு மிட்டாய் விற்கின்றனர் என்பதை கண்டறிந்து இத்தகைய நச்சு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்றால் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் சான்றிதழ் பெற வேண்டும் என ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இத்தகைய நச்சுப் பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் இத்தகைய அடர் நிறம் வாய்ந்த மிட்டாய்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க கூடாது, அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, யாரெல்லாம் இப்படிப்பட்ட பஞ்சு மிட்டாய்களை விற்கிறார்கள் என்பதையும் கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து இத்தகைய நச்சுப் பொருட்கள் இருந்தால் அதை பறிமுதல் செய்யப்பட்டு, அது மட்டுமல்ல அவர்கள் விற்பனை செய்ய வேண்டுமல்ல உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் சான்றிதழ் பெற வேண்டும் என்ற ஒரு ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சில வியாபாரிகள் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழகத்திலிருந்து சில பொருட்களை வாங்கி வந்தோம் என்று சொன்னார்கள். அதில் தமிழகத்திலும் இத்தகைய பரிசோதனைகள் செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் கல்லறை அருகே கஞ்சா விற்பதாக நேற்று மாலை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. அதையடுத்து முத்தியால்பேட்டை போலீசார் அந்த பகுதியில் சோதனை நடத்தினர். அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த 3 பேரை பிடித்து விசாரித்ததில் 3வரும் கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. மேலும் அவர்களை போலீசார் விசாரணை செய்ததில் முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி வயது 30, மணி வயது 28, ஹரிகரன் வயது 38 ஆகியோர் என தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து ரூபாய் 15,000 மதிப்புள்ள 500 கிராம் கஞ்சா மற்றும் 5,500 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். 3 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஆளும் என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசு ஆட்சி அமைத்த போது சட்டமன்றத்தில் 27/3/2021 அன்று முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விவசாய கூட்டுறவு கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்தார். 2.5 ஆண்டு காலம் கடந்த பிறகும் இதுவரை அது குறித்த எந்த அரசாணையும் வெளியிடப்படாததால் விவசாயிகள் மீண்டும் கடன் பெற முடியாத சூழ்நிலை உள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதனை கண்டித்து மாநிலம் முழுவதும் உள்ள விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி அரசுக்கு அழுத்தம்
கொடுத்த நிலையிலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்தும் சட்டமன்றத்தில் அறிவித்தது போல விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க கோரியும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் நேருநகர் கடைவீதியில் இருந்து ஊர்வலமாக வந்து அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யாத புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தால் அங்கு பரபரப்பு நிலவியது. சிவன் பெருமாள் சுவாமிகள் ஒன்றாக கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி வழங்குவது தை அமாவாசையில் மட்டும் நிகழ்வதால் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு ஆண்டுதோறும் தை அமாவாசையில் திதி கொடுப்பது வழக்கம். அதன்படி தை அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரையில் சுவாமி தீர்த்தவாரி நடைபெற்றது. லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோயில் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரீஸ்வரர் கோயில் மனுக்குல விநாயகர் காமாட்சி அம்மன், சுப்ர விநாயகர் கோயில் கௌசிக பாலசுப்பிரமணியர், தண்டுமுத்து மாரியம்மன், வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் புதுவை கடற்கரை காந்தி திரளுக்கு கொண்டு வரப்பட்டன. அங்கு கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி பக்தர்கள் அங்கு திரளாக சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை கடற்கரையில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு காய்கறிகள், அரிசி உள்ளிட்டவை கொண்டு தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி சங்கராபரணி தென்பண்ணை ஆற்று கரையோரங்களில் நடைபெற்றது. இதிலும் ஏராளமானோர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஓம் சுமிதாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கபிலகல்யாய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் கணாட்சாய நமக. புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடுவது, யார் வேட்பாளர் என்பது குறித்து 2 கட்ட பேச்சுவார்த்தை கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அவரது இல்லத்தில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். சுமார் அரை மணி நேரம் ஆலோசனை செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் பொறுப்பாளர் சுரானா, கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வியூகம் அமைத்து தேர்தலை சந்திப்பது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். சார், இப்போ என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகிகள் வலியுறுத்திருக்காங்க. இப்போ 2வது முறையாக இந்த பாராளுமன்ற தேர்தல் அறிவித்த பிறகு வந்து மரியாதை செஞ்சுருக்கீங்க. இந்த 2 சந்திப்புலையும் எதுவும் டெவலப்மெண்ட் இருக்கா சார்? இல்லை யார் வேட்பாளர், யார் நிற்க போகிறீங்க அப்படிங்கிறது டிஸ்கஷன்? அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்கவுங்க கட்சி நிற்கணும் அப்படின்றது தான் அந்தந்த கட்சி விருப்பப்படும். அந்த அடிப்படையில் அந்தந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்களை வலியுறுத்துறது என்பது அந்த கட்சிக்குரிய மரபு, அந்த கட்சியினுடைய உணர்வு, அந்த கட்சி எம்எல்ஏக்குடைய உணர்வு. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவராக அவங்க எல்லாம் கலந்து என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் கலந்து என்ன முடிவு இறுதியாக எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு நாங்கள் எல்லாரும் கட்டுப்படுவோம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தை அமாவாசையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சவுந்தராம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி காரைக்கால் கடற்கரைக்கு தீர்த்தவாரிக்கு எழுந்தருளினார். இன்று காலை ஸ்ரீ கைலாசநாதர் பல்லக்கில் புறப்பட்டு வீதி உலாவாக காரைக்கால் கடற்கரைக்கு எழுந்தருளினார். அங்கு செல்வருக்கு பால், தயிர், மஞ்சள், பழங்கள், சந்தனம் மற்றும் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீராலும் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சமுத்திரத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு மகா தீபாராதனை சிறப்பாக நடைபெற்றது. தை அமாவாசை தீர்த்த வாரியை முன்னிட்டு கடலில் ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை மற்றும் புதுச்சேரி தொழில்துறை மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முதலீட்டு கழகம் இணைந்து புதுச்சேரியில் இயங்கி வரும் மகளிர் சுய உதவி குழுக்களில் உணவுப் பொருள் தயாரித்தல் மற்றும் பதப்படுத்துதல் தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் உறுப்பினர்களுக்கு தலா ரூபாய் 40,000 விதை மூலதன நிதியாக 268 உறுப்பினர்களுக்கு மொத்தம் ரூபாய் 1,07,20,000 முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். புதுச்சேரி நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் மகளிர் சுய உதவி குழுக்களின் 73 உறுப்பினர்களுக்கும் உழவர்கரை நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் மகளிர்
மகளிர் சுய உதவி குழுக்களின் 195 உறுப்பினர்களுக்கும் தலா ரூபாய் 40,000 வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் வல்லவன், புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை இயக்குனர் திரு சக்திவேல் மற்றும் திட்ட அதிகாரி ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தேசிய குடற்புழு நீக்க நாளையொட்டி புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் 9 முதல் 9 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகள், சிறுவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இது குறித்து சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அங்கன்வாடிகளில் பதிவு செய்யப்பட்ட குழந்தைகள் 28,750 பேர், பதிவு செய்யப்படாத குழந்தைகள் 9,523, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி குழந்தைகள் 1,08,423, தனியார் பள்ளி குழந்தைகள் 1,19,941, பள்ளி செல்லா குழந்தைகள் 1,904 என மொத்தம் 2,98,541 குழந்தைகளுக்கு குடல் புழு நீக்க மாத்திரை நாளை வழங்கப்பட உள்ளது. விடுபட்ட குழந்தைகளுக்கு வரும் 19ஆம் தேதி வழங்கப்படும் என்றும் அங்கன்வாடி பணியாளர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஆசிரியர்கள் இத்திட்டத்தில் பங்கேற்று முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக இருசக்கர வாகன திருட்டு சம்பவம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கோட்டச்சேரி காவல் நிலைய போலீசார் காரைக்கால் அடுத்த நண்டலாறு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது காரைக்காலில் இருந்து பொறையார் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் பதிலளித்ததால் தொடர் விசாரணையில் சந்திக்கப்பட்ட நபர் பைக்கை திருடி கொண்டு வந்தது தெரிய வந்தது. பின்னர் போலீசார் விசாரணையில் பைக் திருட்டில் ஈடுபட்டவர் மயிலாடுதுறையை சேர்ந்த இளையராஜா என்பது தெரிய வந்தது. பின்னர் இளையராஜாவை கைது செய்த போலீசார் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் கிளை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மேலோடுதுறை பகுதியில் வசித்து வரும் அன்பழகன் என்பவர் காரைக்கால் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று தனது குடும்பத்தோடு வெளியூர் பயணம் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அன்பழகன் இன்று வீடு திரும்பி பார்த்தபோது வீட்டின் கதவு உடைந்திருந்தது. இதனையடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 40 பவுன் தங்க நகையும் 20,000 ரூபாய் ரொக்க பணமும் மேலும் வெள்ளி பொருட்களும் திருட்டு போனதாக தெரிய வந்தது. உடனடியாக அன்பழகன் நிரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த நிரவி காவல் நிலைய போலீசார் மற்றும் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான கைரேகை நிபுணர் போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள கைரேகைகளை பதிவு செய்து எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து திருட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு 327 மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் வாணி, நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல், நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் மணிகண்டன் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட குப்பம்பேட் சாலை பொதுப்பணித்துறை மத்திய கோட்டத்தின் மூலம் ரூபாய் 83 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை U மற்றும் L வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணி மற்றும் ரூபாய் 33 லட்சம் செலவில் சிவகிரி நகருக்கு புதிய சாலை அமைக்கும் பணி என ரூபாய் 1,16 லட்சம் மதிப்பீட்டில் சாலை மற்றும் பக்க வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் முனிவர் சீன திருஞானம், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 52 மாணவ மாணவிகளுக்கும், தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 54 மாணவர்களுக்கும், சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 75 மாணவர்களுக்கும் என மாணவ மாணவிகள் 181 பேருக்கு இலவச லேப்டாப்பினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அந்தோனியர் அரசு உதவி பெறும் பள்ளி சார்பில் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் நாகராஜ் கலந்து கொண்டு கொடியசைத்து விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி முக்கிய சாலைகள் வழியே சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் கிரேஸ் தலைமையில் சமுதாய நலப்பணி திட்ட அலுவலர் ஆரோக்கியராஜ், ஆசிரியர்கள் பாலசுப்ரமணியன், சரஸ்வதி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ரெட்டியார்பாளையத்தில் உள்ள ரத்னா ஸ்டோர் கடையில் திருடன் ஒருவன் கடைக்குள் நுழைந்து செல்போன் வெளிச்சத்தில் கல்லாப்பெட்டியை உடைத்து பணம் திருடும் சிசிடிவி காட்சிகள். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில பிராந்தியமான ஏனாமில் மது போதையில் இரு வீட்டிற்கு இடைப்பட்ட பகுதியில் விழுந்தவர் பலியான சம்பவம். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தைகளுக்கு அடர் நிறம் வாய்ந்த பஞ்சு மிட்டாய்களை வாங்கி கொடுக்க வேண்டாம். பெற்றோர்களுக்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தல். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனை. 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.